மக்களவையின் முதல் சபாநாயகர் யார்? ஆன்சர் ஜி.வி. மாவ்லங்கர். ஜி.வி. மாவ்லங்கர் 1952 முதல் 56 வரை மக்களவையின் முதல் சபாநாயகராக பணியாற்றினார். ஒரு உறுப்பினர் பேசுவதை நிறுத்திவிட்டு மற்றொரு உறுப்பினரை பேச அனுமதிக்குமாறு சபாநாயகர் கேட்கலாம். இது எவ்வாறு அறியப்படுகிறது? ஆன்சர் பேசும் உரிமையை விட்டுக் கொடுத்தல். பேசும் உரிமையை விட்டுக் கொடுத்தல் என்பது ஒரு விவாதத்தின் போது ஒரு உறுப்பினர் தனது பேச்சை முடித்து மற்றொரு உறுப்பினர் பேசத் தொடங்க அனுமதிக்கிறார் என்பதை குறிக்கும் நாடாளுமன்ற நடைமுறை சொல் ஆகும். இந்தியாவில் மிக பழமையான உயர் நீதிமன்றம் எது? ஆன்சர் கல்கத்தா உயர் நீதிமன்றம். இது ஜூலை 1, 1862 அன்று நிறுவப்பட்டது. அதே ஆண்டில் மெட்ராஸ் மற்றும் பாம்பாய் உயர்நீதிமன்றங்களும் நிறுவப்பட்டாலும் கல்கத்தா உயர்நீதிமன்றமே முதலில் நிறுவப்பட்டதாகும். பஞ்சாப் எந்த ஆண்டில் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது? ஆன்சர் 1966. பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966 படி பஞ்சாப் மாநிலம் நவம்பர் 1, 1966 அன்று பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் என பிரிக்கப்பட்டது. இந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிகம் பேசப்படும் இரண்டாவது மொழி எது? ஆன்சர் பெங்காலி. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இந்திக்கு அடுத்தபடியாக அதிகம் பேசப்படும் இரண்டாவது மொழி பெங்காலி ஆகும். தொழிற்சாலைகள் மற்றும் அபாயகரமான தொழில்களில் குழந்தை தொழிலாளர்களை தடை செய்யும் சரத்து எது? ஆன்சர் சரத்து 24. இந்திய அரசியல் அமைப்பின் சரத்து 24 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகள் அல்லது அபாயகரமான வேலைகளில் பணி அமர்த்துவதை தடை செய்கிறது. இது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளில் ஒன்றாகும். 6 to 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டது? 86வது திருத்தம். 86வது அரசியலமைப்பு திருத்தம் 2002 இந்திய அரசியலமைப்பில் சரத்து 21A சேர்ந்தது. 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக்கியது. ஒரு நபர் இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பதற்கு முன் குறைந்தபட்சம் எவ்வளவு காலம் இந்தியாவில் தங்குவது அவசியம்? 7 ஆண்டுகள். இந்திய அரசியலமைப்பு பற்றிய யோசனை முதலில் யாரால் கொடுக்கப்பட்டது? M.N. ராய். மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் யார்? மீரா குமார். இவர் 2009 ஜூன் 4 முதல் 2014 ஜூன் 4 வரை மக்களவையின் முதல் பெண் சபாநாயகராக பணியாற்றினார். ஆளுநராவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன? 35 ஆண்டுகள். ஒரு நபர் மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு அவர் இந்தியாவின் குடிமகனாகவும் 35 வயது பூர்த்தியடைந்தவராகவும் இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு கூறுகிறது. ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பவர் யார்? இந்திய குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநர்கள் மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றனர். ஒரு மாநிலத்தில் நீதித்துறையின் தலைவர் யார்? உயர் நீதிமன்றம். ஒரு மாநிலத்தின் நீதித்துறை அமைப்பில் உயர்நீதிமன்றமே மிக உயர்ந்த நீதி அமைப்பாகும். மாநில அளவிலான நீதி நிர்வாகத்திற்கு இதுவே தலைமை தாங்குகிறது. இந்திய அளவில் உச்சநீதிமன்றம் தலைமை தாங்குகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது யார்? இந்திய குடியரசுத் தலைவர். உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றனர். இந்த நியமனம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் தொடர்புடைய மாநில ஆளுநர்களுடன் கலந்தாலோசித்த பின்னரே செயல்படுகிறது. இந்திய அரசியலமைப்பில் எத்தனை வகையான அவசர கால நிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன? 3. தேசிய அவசர கால நிலை சரத்து 352, மாநில அவசர கால நிலை, குடியரசுத் தலைவர் ஆட்சி சரத்து 356, நிதி அவசர கால நிலை சரத்து 360. தேசிய கொடி இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1947. இந்திய தேசிய கொடி 1947 ஆண்டு ஜூலை 22 அன்று இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவில் முதல் EVM மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எப்போது எங்கு பயன்படுத்தப்பட்டது? 1982 கேரளா. இந்தியாவில் முதன்முறையாக EVM ஆனது 1982 ஆண்டில் கேரளாவில் பரூர் சட்டமன்ற தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் ஒரு பகுதி வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்டது.
பந்த் என்பதை இந்தியாவில் முதலில் சட்டவிரோதமானது என அறிவித்த உயர்நீதிமன்றம் எது? கேரள உயர்நீதிமன்றம். கேரள உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் அரசியல் கட்சிகள் அழைப்பு விடுக்கும் பந்த் என்பது குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கிறது என்று கூறி அதை சட்டவிரோதமானது என்று முதலில் அறிவித்தது. ஒரு இந்திய மாநிலத்தின் முதல் பெண் முதலமைச்சர் யார்? சுசேதா கிருபாலினி. சுசேதா கிருபாலினி ஒரு வங்காளத்தை சேர்ந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் அரசியல்வாதி ஆவார். இவர் அக்டோபர் 2, 1963 முதல் மார்ச் 13, 1967 வரை உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார். இவரே இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் ஆவார். சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் கவிஞர் ஆவார். இவர் ஆகஸ்ட் 15, 1947 முதல் மார்ச் 2, 1949 வரை உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநராக பணியாற்றினார். இவரே சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் ஆவார். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இருவரும் இல்லாத போது இந்தியாவின் குடியரசுத் தலைவராக செயல்படுவது யார்? இந்திய தலைமை நீதிபதி. இந்திய அரசியலமைப்பின்படி குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகிய இருவரின் பதவியும் ஒரே நேரத்தில் காலியாக இருந்தால் இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக செயல்படுவார். இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? H.J. கானியா. ஹரிலால் ஜெய்கிசுந்தாஸ் கானியா ஜனவரி 26, 1950 முதல் நவம்பர் 6, 1951 வரை இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதியாக பணியாற்றினார். ஒரு மாநில ஆளுநர் இறக்கும்போது அல்லது ராஜினாமா செய்யும்போது ஒரு புதிய ஆளுநர் நியமிக்கப்படும் வரை அவருடைய பணிகளை செய்வது யார்? உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஒரு மாநிலத்தின் ஆளுநர் பதவி காலியானால் இந்திய குடியரசுத் தலைவர் அருகிலுள்ள மாநிலத்தின் ஆளுநரை கூடுதல் பொறுப்பு ஏற்க நியமிப்பார். அப்படி யாரும் நியமிக்கப்படாத பட்சத்தில் அந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தற்காலிகமாக ஆளுநரின் பணிகளை செய்வார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? 25 ஆண்டுகள். முதலமைச்சர் சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும். சட்டப்பேரவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 25 ஆண்டுகள் ஆகும். எனவே முதலமைச்சராவதற்கான குறைந்தபட்ச வயது 25 ஆண்டுகள் ஆகும்.